அதாவது இந்த ஊர் வந்து ஒரு வனவிலங்குகளுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளை பார்க்குறாங்களா? நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட்டில் சமைக்கிறதுக்கு. இதான ஒரு அனிமல்ஸ் வந்து அங்கே பின்னாடி நின்றுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காமிக்கிறேருங்க. இது இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணும். ஏதோ ஒரு அனிமல்ஸ் நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் அது கண்டிப்பாக இது இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா தனியாக இருக்காது. எப்படியும் ஒரு 4-5 மாடாவது இருக்கும். வந்துருச்சு, இந்தா இதில் வந்துச்சு பாருங்க. அது தேங்காயில் பொரிச்சதுக்கு அதுக்கும் வாசம் வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க. அப்படியே ஒரு எஸ்டேட்லேருந்து இன்னொரு எஸ்டேட்டுக்கு இந்த ரோடு வழியாக கிராஸ் பண்ணி போச்சு. வைல்டு அனிமல்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம் இங்கே. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது பகலில் பார்க்குறதுக்கு சொர்க்கத்துக்கு ஈடாக இருக்கிற ஒரு ஊர் வந்து நைட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடம் இருக்குங்க. அதுதான் அது என்னென்னா, அதாவது மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றிணைந்து வாழ்கிறாங்க. நைட்டு யாருமே வெளியில் வரமாட்டாங்க. அப்படி ஒரு ஊருக்கு தான் வந்து இன்றைக்கி போக போகிறோம். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோத்தகிரி தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து செக் போஸ்ட்டுக்கு லைட்டாக ஒரு 4-5 பெண்டு மேலே ஏறி வந்தாச்சு. கருப்பசாமி கோயிலை தாண்டி நின்று தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரோடு இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு மலைச்சாலை மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வைல்டு அனிமல்ஸ் வந்து இந்த ரோட்டில் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் கிராஸ் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கோத்தகிரியில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ரெசார்ட்டோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்குது அந்த ரெசார்ட்டு. அங்கே தான் போக போகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு எஸ்டேட்டில் இதெல்லாம் ஏதாவது ஒரு யூனிக்கான வியூ பாயிண்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய நம்ம நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரைபல் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் மூமெண்ட் வந்து இப்போ கோத்தகிரியில் இருக்குது. அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சீனரிஸான இடமுங்களும் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோத்தகிரி ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை வந்திருப்பாங்க. நம்ம பழைய வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா நிறைய எங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சர்ப்ரைசிங்கான நிறைய அனிமல்ஸ்லாம் நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். பிளாக் பேந்தர் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து வைல்டு எலிஃபெண்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது கோத்தகிரியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊரில் 56% வனவிலங்குகளும் காடுகளும், 44% தான் வந்து குடியிருப்பு பகுதிகள் இருக்குங்க. காடுகள் அதிகம் இங்கே. அதனால தான் இந்த ஊரில் வனவிலங்குகள் ரொம்ப அதிகம். நம்ம மற்ற ஊரை மாதிரி இந்த ஊரில் நைட்டு நடந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கொடூரமாக வேட்டையாகக்கூடிய நிறைய வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வரும். சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, புலி. இப்போவும் பகல்லே இப்போலாம் வந்து நிறைய ஸ்பாட் ஆகுதுங்க. நிறைய நியூஸில் நீங்கள் டெய்லி எடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, நீலகிரி, கோத்தகிரின்ட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சிறுத்தை, புலி நடமாட்டம் அப்படின்னு. வனவிலங்குகள் வர வர இப்போ 2, 3ன்னு ஒன்றா போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே இப்போ அட்டாக் பண்ணது சிறுத்தை பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சுல. கடைசியாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்த சிறுத்தை அது நல்லா வளர்ந்த சிறுத்தை போலன்னா. கோத்தகிரி ரோடோட அழகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே ஏறும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த மேட்டுப்பாளையம் அந்த ஊரோட அந்த வியூ பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே வந்து மெதுவாக போயிட்டே இருக்கலாம். இன்னும் மழை காலம் வந்துருச்சுன்னா கோத்தகிரி இன்னும் அழகாக இருந்தாங்க, பச்சை பசேன்னு. அப்போ மழை காலம் இங்கே பாரு, பேகன் சரில இல்லை, இப்போ தான் இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, நம்ம கோத்தகிரியில் மேலே ஏறும்போது ஒவ்வொரு கொண்ட ஊசிக்கு வளைவுக்கும் இந்த ஒரு மன்னர்களோட பேர் வச்சுருக்காங்க. இது முதையே இருந்ததா இல்லை இப்போ தான் வச்சுருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல. கோத்தகிரியில் வந்து டூரிசம் அந்த அளவுக்குலாம் இல்லை மாமி. இப்போ ரீசெண்டாக இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறது, நிறைய ரெசார்ட்டு அது இதுன்னு வரவும் அழகாக இருக்கும் ஊர். அது இப்போ நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த ஊர் எப்படி தெரியுதுன்னு. மேலே ஏற ஏற இந்த இது ஒரு வியூ பாயிண்ட் இருந்தா இங்கே இருக்குல்ல. கோத்தகிரியில் ஒரு டைமுக்கு மேலே வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு எல்லாம் கடையை சாத்திட்டு ஓடிடுவாங்க. செக் போஸ்ட் வந்துருச்சு. இங்கே வந்து இ பாஸ் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இ பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. லோக்கல் வண்டினா கேட்க மாட்டாங்க.
ஆனால் வெளியூர் வண்டினா கண்டிப்பாக இ பாஸ் கேட்பாங்க. அதாவது அந்த செக் போஸ்ட்டில் இ பாஸுங்கிறது வந்து மேண்டட்டரியான ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இ பாஸ் எடுத்துகிட்டு வரணும். கோத்தகிரிக்குன்னு தனியாக இ பாஸ் கிடையாது. நீங்கள் நீலகிரியில் உள்ளே போனீங்கனாலே வந்துடும் இ பாஸு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபாஸ்டேக் வந்து பிடிப்பாங்க. இது ரெண்டும் இருந்தால் போதும், உங்களை உள்ள விட்ருவாங்க. அப்படி இ பாஸ் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இ பாஸ் எடுக்க வச்சுருவாங்க. எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. இல்லைன்னா அமௌண்ட்டு வாங்கிட்டு பாஸ்போர்ட் அனுப்பிச்சி விடுவாங்க. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோத்தகிரியில் நாங்கள் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வந்து ரொம்ப பெரிய லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னென்னா, இங்கே ஒரு யானை இருக்குங்க. அந்த யானையை பற்றி எங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியாது. நாங்கள் அசால்ட்டாக இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் அசால்ட்டாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது யானை வந்து வழியை மறைச்சிக்கிட்டு, இது இல்லை, அந்த இடத்துல ஒரு மூங்கில் மரம் மாதிரி ஒன்று இருக்கும். என்னென்னா, அந்த யானை வந்து வழியை மறைச்சிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கமும் வண்டி நிற்கிது, அந்த பக்கமும் வண்டி நிற்கிது. நாங்கள் வந்து வண்டியாக இந்த பக்கமாக நின்னோம். இந்த யானை வந்து உள்ளூர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை ஆஃப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வந்து அது விசாரிக்கு போயிடும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நாங்கள் விசாரிக்கு நின்னோம். அது கிராஸ் பண்ணி போகும்போது எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. வண்டியை வந்து காலை வச்சு மிதித்து, வண்டியை கொம்பை வச்சு முட்டி தூக்கி நிறைய, அன்றைக்கெலாம் வந்து வாழ்க்கையிலே ஒரு திரும்ப செத்து பொழைச்ச மாதிரி ஒரு அனுபவம் அது. அந்த வீடியோவும் இருக்குது, போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு வைல்ட் லைஃப்பை வந்து இவ்வளோ கிட்டவே வந்து அனுபவிச்சது யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த யானையை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தோம், இப்படி ஒரு யானை இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லா வண்டியுமே அட்டாக் பண்ணி உருட்டி விடுறது, இதே ரெகுலராக வச்சுருந்துருக்கு. எங்களுக்கு அதை பற்றி நாலேஜே இல்லை. இப்போ நீங்கள் யாராவது அந்த ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமிங்க்கு ஒரு வேளை வர்ற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஒருவேளை அந்த யானை நின்றுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வண்டியை திருப்பி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கூட கருணையே காட்டாது. அது வித்தியாசமாக அட்டாக் பண்ணுங்க. எங்களை எப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, எங்களை வந்து அந்த பக்கமாக சைடாக போகிற மாதிரி போயிட்டு அப்படியே டேரெக்டாக நேராக எங்கள்கிட்ட வந்துருச்சு. நாங்கள் வந்து அங்கிட்டு தான் போக போதுன்னு ஏமாந்துட்டோம். ஆனால் யானை ரொம்ப புத்திசாலி, அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்க. அந்த யானையோட பேர் தெரிஞ்சால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நாமி எப்படி ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்கல்ல, அல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு யானைக்கு பேர் வச்சுருப்பாங்கடா. அது ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே வருங்க, வேறு லெவல் இருக்கும். அதாவது இந்த ஊர் வந்து ஒரு வனவிலங்குகளுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். எங்களுக்கு மேலே வந்து பட்டப்பகலில் வந்து ஒரு பைசன் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. இங்கே வரணும் பாருங்கள் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது ரோட்டுக்கு ரொம்ப பக்கம். இது கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தால் மெயின் ரோட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக இது இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா தனியாக இருக்காது, எப்படி ஒரு 4-5 மாடாவது இருக்கும். ஆமாம் அடி மேலே அந்த பையன் நடந்து வரான்டா. மேலே வீடு அது. அவங்க கண்டிப்பாக ஒரு ட்ரைபல் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளால இவ்வளோ தைரியமாக வர முடியாது. அவங்க நடந்து வர்றதை காமிங்க. இந்த அங்கே வராங்க பாருங்க. நம்மளை பார்க்குறாங்களா? அவங்க பாருங்க உட்காந்து. அது சின்ன பிள்ளைங்களா? ஏண்டா சின்ன பிள்ளைங்க 2 பேர், 3 பேருமே சின்ன பிள்ளைங்க தானா? பாருங்க பக்கத்தில் பைசன் நின்றுருக்கு. இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். ஆனால் அவங்க மேலே உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பைசன் நல்லா ஏன் பெரிய மாடா சின்னதா? நல்லா பெருசு தான். இந்தா கொம்பு எப்படி இருக்கு பாரு. ஆர்ன் அடிச்சா நிமிரும். எது என்னடா சாப்பிடுது? டீ எஸ்டேட்டா? சட்டையே பண்ணலடா அது. ரொம்ப நேரமா குமிஞ்சு எதையோ தேடி சாப்பிட்டுட்டே இருக்குங்க. நாங்களும் அதை நிமிர்ந்து. இதுதான் அந்த யம தர்மராஜா மாடாடா. இப்போ பாகுபலி படம் வந்து பாகுபலி மாடா மாத்திட்டாங்க. வந்துச்சுடி மூஞ்சி தெரியுதுடா, அந்த பாக்குதுடா. ஏய் நல்ல கொம்பு போடுறா, எப்படி இருக்குன்னு வேற மாதிரிடா கொம்பு.
யாருங்க பகல்லே மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படியே அந்த குழந்தைங்கள காமி நம்மளாம் வந்து இந்த மாதிரி தைரியமெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாதுங்க. அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் 3 பேர். அவங்க வந்து தேயிலை எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே. இந்த மாதிரி எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைசன் மட்டும் இருக்காதுங்க. பயங்கரமான அந்த சிறுத்தை, புலி எல்லாமே, கரடி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வராங்க. ரோடு அகலமாக இருந்தால் கொஞ்சம் நிப்பாட்டி பார்க்கலாம். இன்னும் இந்த பக்கம்லாம் கண்டிப்பாக ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், கரடி இருக்கும். இந்த ட்ரிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. அதாவது இன்னும் கோத்தகிரிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது என்னென்னா, கோத்தகிரிக்கே உரித்தான ஒரு அனிமல்ஸ் வந்து அங்கே பின்னாடி நின்றுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காமிக்கிறேருங்க. அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி தேயிலை தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க. பகல்லையுமே வந்து நிறைய அனிமல்ஸ் வரும். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க. அங்கே பாருங்கள் 2 பைசன் நின்றுருக்காங்க. மம்மி 2 பைசன் நிற்கிது மம்மி. இந்தா இங்கே இந்தா மயிலான் அப்பா பாருங்கள். ஒரு மேலு ஒரு ஃபீமேல் தெரியுதா? தூரத்தில் நின்றுருக்குங்க. கோத்தகிரியில் இந்த மாதிரி பகல்லே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இவங்க வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக நடந்து போகிறாங்கன்னே தெரிலங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய சிறுத்தைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புலி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பைசன்களை வேட்டையாடுறதுக்காகவே அந்த மாதிரி விலங்குகள் வரும். 2 பைசனும் இங்கே தான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கேயும் ஒரு பைசன் நின்றுருக்கு. இரு அப்பா காமிக்கிறேன். மொத்தம் வந்து 3 பைசன் நிற்கிதுங்க பக்கத்துலேயே. இதான் இங்கே பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய மாடுறா. இங்கே ஒன்று நிற்கிதா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நிற்கிது பாருங்கள். இங்கே 2 நிற்கிதா மயிலான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாரு 3. மேலே இல்லைப்பா, 3 பைசன் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டி எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக ஒரு டீ எஸ்டேட்டாக இருக்குங்க. மக்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த டீ எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைசன் வந்து நின்றுட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு அனிமல்ஸ் நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் அதை ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அது எதுவும் கல் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் தெரியல. கல் மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அது மட்டும் புலியோட மூஞ்சா இருந்துச்சு. சட்டி பானையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போயே வண்டியில் ஏறி இருப்பேன் நான். அது பாரு, இப்போ ஏதோ ஒரு அனிமல் இருக்கிற மாதிரி. இந்த வியூ பாயிண்டில் தாங்க இப்போ நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். இது அதோட 360 டிகிரி வியூ பாயிண்ட். மம்மி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மம்மி சரி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தக்காளி சாதம், சோயா பீன்ஸ் போட்டு தக்காளி சாதம். தக்காளி சாதம்னா வெஜ் பிரியாணியா? நீங்கள் எப்போவுமே தக்காளி சாதம் வச்சுட்டு வெஜ் பிரியாணின்னு தானே சொல்லுவீங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேர் வச்சுக்கலாம். வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் தக்காளி வெட்டுவாங்க. நீங்கள் என்ன வித்தியாசமாக வெட்டுறீங்க? எதை வெட்டினா எல்லாம் ஒன்றா தானே போடப்போம். சரி ஓகே. வேறு என்ன ஹெல்ப் வேணும்? வெங்காயம் வெட்டணுமா? வெங்காயம் உரிக்கிறதுக்கு கத்தி ஒன்று தான் இருக்குது. சரி, அடுப்பத்து குக்கரில் அடுப்பில் வைங்கடா. குக்கர் அடுப்பில் வைக்கவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி போட போகிறோம். அரிசிக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே வெங்காயம் இருக்குது. அரிசி இங்கே இருக்கா? ஆமாம், இங்கே வெங்காயத்தெல்லாம் கழுவணும். வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் கழுவணும். வெங்காயத்தை குக்கரில் கழுவி தரேன் சரியா? இதில் அரிசியை கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம். 2 கிளாஸ். போன தடவை கமெண்ட் பண்ணாங்களே அரிசி ஊற போட்டு பண்ணிங்கன்னா 2 விசில். போன தடவை ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வந்து நல்லா ஊற போட்டு குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே விசில்லையே வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஊற போடுறோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் நண்டை செட் பண்ணியிருக்கோம். நண்டை இங்கே தான் உட்கார வச்சுருக்கோம். என்னன்னா வந்து மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம். மீல் மேக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது. என் பக்கத்தில் வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குக்கர் கூட தண்ணி, குக்கரில் தண்ணி பிடிக்கவா? ஆமாம், தண்ணி சின்ன ஊற்று மாதிரி ஓடிட்டே இருக்குண்ணா. அது ஊற்று இல்லை, மேலே பஞ்சாயத்து தொட்டியா? ஆமாம், அதில் தண்ணி வந்துட்டுருக்கு. பச்சை மிளகா போட்டுக்கோங்க.
வேறு என்ன பண்ணோம்? கருவேப்பிலை மட்டும் இல்லை. கருவேப்பிலையா? கருவேப்பிலை நாங்கள் வாங்கல. இன்னும் அது புளி மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஆமாம், அது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு புளி மாதிரியே ஒன்று இருக்கு பாருங்க. லைட்டாக பயமுறுத்திச்சுடா. அது புளியோட மூஞ்சி மாதிரியே இருக்குடா காது எல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. உண்மையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சரி, அடுப்பு பற்ற வச்சிடலாமா? வெங்காயத்தை எடுத்துட்டிங்கன்னா பற்ற வச்சிடலாம். நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட்டில் சமைக்கிறதுக்கு. டைம் என்ன ஆகுது இப்போ? 5 மணி. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளே சமைச்சிட்டு நம்ம இடத்த காலி பண்ணிடணும். ஏன்னா என்னென்ன அனிமல்ஸ் வருதுன்னே தெரியாது. அசோக், குக்கர் எடுத்து அடுப்பு வைங்க. வச்சிடவா? பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சிடலாம். நாங்கள் நிறைய பக்கம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போயிட்டு சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். அது எதுக்காக அப்படின்னா, போகிற பக்கம் எல்லா பக்கமுமே எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அடுப்பு வச்சுருங்க செட் ஆகாது எங்களுக்கு. ஹோட்டலில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால ஃபுட்டு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. நாங்கள் சமையல் பண்ணுறதை பார்க்குறதுக்காக ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. 2 புறா வந்து உட்காந்துருக்குங்க. தெரியுதா மம்மி உனக்கு? தெரியுது. ஒரு இது கழுத்து கருப்பாக இருக்குது, இன்னொன்று வந்து லைட்டாக ப்ளூவாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த சமையல். நெய் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றுறோம். மீல் மேக்கர் வந்து வேக வைக்கல, அப்படியே போட்டுடலாமா? ஆமாம், அப்படியே போகும். ஓகே, போதும் நினைக்கிறேன். அந்த டப்பாவில் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடாங்க மம்மி, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. அதில் எல்லாமே இருக்குது. நாங்கள் நான்வெஜ் தான் பிளான் பண்ணோம். என்னென்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியா, ஒரு வேளை நான்வெஜ் கழுவும் போது ஏதாவது ஸ்மெல் வந்துச்சு, இல்லை வந்து சாப்பிடும்போது ஏதாவது கிளம்பி வந்துருமோன்னு ஒரு சின்ன பயம். அதனால தான் வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணல. மேக்ஸிமம் எல்லா ட்ரிப்புலுமே வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். இன்றைக்குமே வந்து நான்வெஜ் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை அது மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு. டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மெனுவை மாற்றிட்டோம் டக்குன்னு. ஏன்னா நாங்கள் வர்றப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொடுங்க டக்குன்னு போடுங்க, வெங்காயத்தை கொடுங்க. கரண்டி அது இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்த என்ன லாஸ்ட் டைம் உட்காந்தது இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த தடவை பிடிச்சிருந்தா நல்லா இருந்தது. ஆமாம், இந்த தடவை உட்கார்றதுக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் மூணாரில் வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேயிலை எஸ்டேட் தான். இதே மாதிரி ஃபுல்லாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அங்கே வந்து நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் தான். இஞ்சி பூண்டு, அதாவது என்னென்னா நாங்கள் அந்த காலத்து சமையல் மாதிரி சமைப்போம். இஞ்சி பூண்டை வந்து இடித்து தான் போடுவோம். இடித்து போடுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கரண்ட்டும் இல்லை, மிக்சியும் இல்லை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி சமாளிக்கவும் செய்வோம். இஞ்சி பூண்டு போட்டோடனே ஒரு பிரியாணி வாசம் வந்துருக்குங்க. அவ்வளோதானே? அவ்வளோதான். இன்னும் வந்து நம்ம தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரிசி போட்டால் வேலை முடிஞ்சுது. அங்கிட்ட நான் கட் பண்ணட்டுமா? ஓகே. அதாவது போன தடவை ஒரு சம்பவம் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 திங்ஸை நாங்கள் வந்து மறந்துட்டு வந்தோம். இந்த தடவை வந்து ஒரே ஒரு சின்ன திங்ஸ் தான் மறந்துருக்கோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உப்பு வாங்காமல் வந்துட்டோம். மளிகை கடையில் உப்பு சொன்னால் அவர் வந்து உப்பு மட்டும் காது கேட்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி உப்பு சத்தியாகிரக மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு இல்லாமல் சாப்பிட போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அப்படி இல்லை அப்படின்னா சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு டவுனில் போய் உப்பு வாங்கி கிளறிக்க போகிறோம். இதுதான் பிளான். ஒரு வேளை உப்பு இல்லாமல் சாப்பிட முடியலன்னா இதுதான் பிளானு. ஏன்னா இங்கேருந்து திரும்ப வந்து நம்ம டவுனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போகணும். அப்படின்னா இங்கிட்ட குன்னூர் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். அதனால் உப்பு இல்லாமல் இப்போ சமைக்க போகிறோம். ஓகே, பிரியாணி பேஸ்ட்டை உள்ளே போடுறோம். அதே மாதிரி இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து திரும்ப கொண்டு போயிருங்க. லைட்டாக இப்போவே பிரியாணி வாசம் வந்துருச்சு. மீல் மேக்கர் வந்து இப்போ போடணுமா இல்லை இதோட போட்டுருவா? போட்டேன். காலில் லைட்டாக கீழே ஊனிட்டாங்க, அடிபட்டுருச்சு. அதனால் அவங்கள சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்.
லாஸ்ட் வீடியோ வந்து நான் பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அதாவது விமென்ஸ் வந்து எங்கே போனாலும் சமைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஆனால் என்னென்னா வந்து நான் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு முழுக்க வந்து ஹெல்ப் பண்ணுவேன் பயங்கரமாக. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுனால தான் நான் வந்து சமைக்க சொன்னேன். இல்லைனா நானே சமைச்சிருவேன். சொல்லப்போனால் அவங்கள விட நான் நல்லா சமைப்பேன். அது உண்மை தானே? பார்த்துக்கங்க, கேட்டுக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரிப்பு போகிறதுக்காகவே இந்த அடுப்பு வாங்கியிருக்கோம். இந்த அடுப்பு வந்து ரொம்பலாம் ரேட்டு கிடையாது. அதனால் ஒரு மேக்ஸிமம் இந்த அடுப்பு வந்து சிலிண்டர்லாம் சேர்த்தே வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கி உங்கள் காருக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அடுப்பு நான் வந்து 5 கிலோ அடுப்பு இது வரைக்கும் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் எங்களுக்கு தீரலை. நாங்கள் 2 பேரும் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வீட்லேயுமே அப்பப்போ சமைப்பேன். உங்களுக்கு வந்து இந்த அடுப்பு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் சரி, ஒரு டீ போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு காஃபி போடுறது, ஒரு ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. நீங்கள் ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு 1000 2000 பில்லு கொடுத்தாலும் உங்களுக்கு என்னன்னாலும் மனநிறைவு வராது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது அந்த ஃபீலு. ஓரளவு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து அரிசியை போட்டுருவோம். அதாவது சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க, மீல் மேக்கரு. அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி பிரியாணியில் போட போகிறோம். சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்னு யோசித்தோம். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுலேயுமே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் எந்த கெடுதலும்லாம் கிடையாது ஒன்றும். அதாவது இங்கே ஒரு கீழே 2 டின்னு மாதிரி கிடக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா இந்த தேயிலை தோட்டத்துக்கு மருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் போடலை, நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அடுப்பை கம்மி பண்ணிக்கலாமா? லைட்டாக எரியுது. ஒருவேளை இன்றைக்கி பிரியாணி நல்லா இல்லைன்னா அதுக்கு அந்த கடைக்காரன் தான் காரணம். அவர் தான் வந்து நாங்கள் உப்பு மெனுவில், அதாவது மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் உப்பு. அது வந்து மம்மியும் எடுத்து வைக்கல, அவரும் மறந்துட்டார். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஓகே, அரிசியை போட்டுரும். நைட்டுக்கும் சேர்த்து வந்து போட்டாச்சுங்க. மதியானம் சாப்பிடல. மதியானம் வந்து சும்மா ஒரு டீ கடையில் ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு லொக்கேஷன் சரியாக அமையல. லாஸ்ட் லொக்கேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் லொக்கேஷனில் வந்து எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷனு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. அது ஒரு தனியான லொக்கேஷனு. இதுவுமே யாருக்குமே தெரியல. ஏன்னா நாங்களும் ஃபேமிலி மட்டும்தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் இந்த உட்கார்றதுக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஓரளவு மசாலா போதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஒரு கலர் ஆயிடுச்சு. அதாவது அந்த சோலை தெரியுது பார்த்தீங்களா, எனக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே சோலையாக இருக்குது. என்னென்னா நாங்கள் ஆமாம் மேலே கோத்தகிரி வந்து மேலே இருக்குது. நாங்கள் அங்கேருந்து கீழே இறங்கி மறுபடியும் குன்னூர் போகிற வழியில் வந்து இந்த ஸ்பாட்டு. என்னென்னா எனக்கு ஆப்போசிட்டில் தெரியுற இந்த சோலை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒயில்டு அனிமல்ஸ் இருக்கும். இப்போ சொல்லப்போனால் அது நம்மளே வந்து பார்த்துட்டு இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களோட பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு கோத்தகிரி டு குன்னூர் போகிற மாதிரி ஒரு சமயம் வரும்போது நாங்கள் வந்து இந்த வழியாக போயிருந்தோம். அப்போ வந்து பிளாக் பேந்தர் 2 பார்த்துருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள். வேறு லெவலில் மரத்தில் உட்காந்து எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். 2 கிளாஸுக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். 1 2 3 4 ஊற்றிக்கலாமா? 4 உப்பு இருக்காது, அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஆல் செட், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா திடீர்னு அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து கும்பல் ஆஃப் கூர்காஸ் மாதிரி ஒரு 4 பேர் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி தான் பார்ப்பாங்க. எல்லாம் செட் பண்ணியாச்சு, எல்லாம் கலந்தாச்சு. உப்பு மட்டும் மிஸ்ஸிங். மூடி வைப்போம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு மூடி வைப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மம்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வெங்காயம் கட் பண்ணிட்டாங்க, தயிர் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வந்து மீல் மேக்கர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 65 போட போகிறோம். மம்மி வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டே தயிரை வெட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. நாங்கள் உட்காந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து நீர் தொட்டி, அதாவது தண்ணி தொட்டின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அந்த இடம்.
எங்களுக்கு பக்கத்தில் நிறைய காட்டேஜஸ் இருக்குது, நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இது எந்த ஏரியான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சேஃப் கிடையாது, டக்குன்னு கிளம்பிடணும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் மூணாரில் சமைக்கும்போது மழை வந்துட்டு இருந்துச்சு, அதனால் கொடையெல்லாம் வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்டு வியூ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா சன் செட் ஆகிடுச்சுங்க, அதாவது சூரியன் மறைஞ்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால் இன்னும் இருட்டாமல் இருக்கே, அதுவே பெரிய சந்தோஷம்தான். டக்குன்னு சமைச்சிட்டு எடுத்துகிட்டு காருக்குள்ளே போயிடணுங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டி இல்லாத ஒரு ஏரியா. அதாவது சேஃப்டி இல்லைன்னா எந்த மாதிரி சேஃப்டின்னு சொல்கிறேன்னா, ஒயில்டு அனிமல்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம் இங்கே, அதுக்காக சொல்கிறேன். ஆண்டவா உப்பு இருக்கணும். ஓகே, எல்லாத்தையுமே வந்து ஆனால் டக்குன்னு லாஸ்ட் டைமை விட நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன காரணம்னா எங்களுக்கு டைம் கிடையாது. அதுக்காக எப்போ வேணாலும் சிறுத்தை வரும். அப்புறம் உண்மையிலே வந்து புளிக்குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி உண்மையிலேயே புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி ஆயிரும். மொத்தம் எத்தனை விசில் மம்மி? 3 விசிலா? அதாவது எங்களுக்கு 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கிடச்சிருச்சு முக்கியமாக. அதாவது பக்கத்தில் காட்டேஜில் வந்து இது பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டோம், நான் இந்த மாதிரி நாங்கள் உப்பு மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு. கொஞ்சம் கல் உப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை வந்து இப்போ போட்டாச்சு. என்ன கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் போடணும். அது கடைசியில் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக விசில் வந்துருச்சு. இந்தா விசில் வந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா, ஒரு விசில் வந்தால் போதுங்களா? 3 விசில் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சுது. இந்த விசில் வந்துருச்சுன்னா வந்து நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு பிரியாணிக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம், தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கரை வந்து ஒரு ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வந்து இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு வந்து நல்லா காரமாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் ரெடி பண்ணோம்னா அவ்வளோதான், குக்கிங் முடிஞ்சது. சொல்லப்போனால் நாங்கள் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அதுலேயே வந்து எல்லாமே சமைச்சிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருங்க காமிக்கிறேன். அங்கேருந்து பிரியாணி செய்கிறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எதுவுமே நாங்கள் உள்ளே போடல. இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கேரட்லாம் போடலான்னு தான் பார்த்தோம். அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மம்மி வந்து மறந்துட்டாங்க. என்ன மம்மி, இறக்கிடலாமா? போதுமா? அதுதான் சுடுது. ஓகே, சுடுது. கொடுங்க. ஓகே, மீல் மேக்கருக்கு நம்ம வந்து இப்போ ஆயில் ஊற்றிட்டுருக்கோம். போதுமா? போதும். மீல் மேக்கர் நல்ல ப்ரோட்டீன் தானே, சிக்கனுக்கு ஈக்குவலாக இதுலேயும் நிறைய சத்தானது இருக்குது. அதனால் நீங்கள் இதை சாதாரணமாலாம் எடுத்துக்க வேண்டாம், இதையுமே சமைச்சு சாப்பிடுங்க. லைட்டாக மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம். இது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கும் மம்மி. இதை போன்லெஸ்ஸு இந்த சிக்கன் செய்வோம் தெரியுமா, அந்த என்ன சிக்கனு, இந்த வெறும் வத்தல் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வோம்ல. கரடி வந்துச்சுன்னா கரண்டி இருக்குது பார்த்துக்க, அவ்வளோதான். பறக்க விட்டுரு. நான் இருக்கிற மன உளைச்சலில் நீ நிறைய ஹாலிவுட் படம் பார்த்து கெட்டு போயிட்ட. அதுக்கெலாம் இங்கே வேலையில் நான் கார் எடுத்து திருப்பூர் தாண்டிடுவேன். அதாவது நீயா ஒன்றும் இல்லைக்கா அம்மே, ஒன்றும் இல்லை. இங்கே யார் நீ கத்துனாலே கரடி மேக்ஸிமம் அட்டாக் பண்ணாது. ஆமாம், பயப்படக்கூடாது. அது அப்போ தான் பக்கத்தில் வரும். அமைதியாக சலமாக இருக்கணுமா? அது என் ஒய்ஃப் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கரடி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டோம். கரண்டி இருக்குது, வெப்பன்ஸு, என்னமே அவ்வளோதான். ஐயம்மான்னு கத்திட்டே ஓடுவான். கரடி மேக்ஸிமம் வந்து 3 பேர் 2 பேர்லாம் வந்து அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணுமா? கோத்தகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா டவரு, இந்த வரிசையாக, அதுதான் கோத்தகிரி. ஆமாம், ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு அந்த பக்கம், இந்த மலைகளுக்கு அந்த பக்கம். ஊட்டி இங்கேருந்து தூரம். நம்ம இங்கேருந்து போனோம்னாலே குன்னூர் தான் போவோம். குன்னூர்லேருந்து மறுபடியும் ஊட்டிக்கு போகணும், மேலே போகணும். இதே மாதிரி ஃப்ளாட் லேண்டாக கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இங்கே பூராமே ஃப்ளாட் லேண்டு தான், அதனால தான் நிலச்சரி வருது. ஓகே, ஓரளவு மீல் மேக்கரை வந்து சிக்கன் 65 மாதிரி அப்படியே லைட்டாக ரெடி பண்ணிட்டோம்.
அது தேங்காயில் பொரிச்சதுக்கு அதுக்கும் வாசம் வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி இடத்துல ஒரு உட்காந்து ஒரு பிரியாணி, தயிர் வெங்காயம், மீல் மேக்கரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணி வந்து கொண்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால வீடு கிடையாது இது. இது வந்து ஒரு வெட்ட வெளி. லைட்டாக எரியுதே. பிரியாணி எப்படி இருக்குன்னே தெரியல. ஓகே, நாங்கள் வந்து இப்போ தக்காளி சாதம். பிரியாணி ஓரளவு டெம்ட் ஆயிடுச்சு மாமி. அதாவது தக்காளி சாதம் இதுக்கு பேர். அரிசி அதிகமா? ஆமாம், அரிசி அதிகம். இல்லை நல்லா கலரணுமா? லைட்டாக பிரியாணி வாசம் வருது. தக்காளி போட்டிருக்கோம்ல, அதனால தக்காளி சாதம் தான். ஓகே, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். குளிருக்கு வந்து லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ஓகே, ஓகேவா? ஓகே, தட்டை தூக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வாங்க தட்டை. அப்போ போதும். போதுமா? போதும் போதும், நிறையா இருக்கு. தயிர் வெங்காயத்துக்கு கரண்டி உள்ளே இருக்குது. ஓகே, இதை வச்சு அடிப்போம். இந்தா நல்லா இருக்கு. சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சும்மா சொன்னேன் வீடியோக்காக. ஓகே, சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஏன் ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இதுக்கு மேலே ருசி சாப்பிட்றது வந்து லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறுப்பாகும். நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன். பாய். அதாவது பிரியாணி நான் தான் செஞ்சேன். ஒய்ஃபுக்கு வந்து சமைக்கல இன்றைக்கி. அவங்க வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். பிரியாணி தான் என்னென்னா பரவாயில்ல, ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு தலப்பா கட்டி அந்த கட்டி மாதிரி இல்லைனாலும் நார்மலாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அதுவும் இந்த மீல் மேக்கர் தாங்க அல்டிமேட்டு. தயிர் வெங்காயத்தோடு உள்ளே சேர்த்து அடிக்கும்போது வேறு மாதிரி இருக்குது. உண்மையிலே நல்லா தான்டா இருக்குது. வீடியோக்காக சொல்ல உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கோத்தகிரியில் யாராவது இப்போ இருந்தீங்க அப்படின்னா வந்து எங்கள்கிட்ட உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து பிரியாணி தர சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசனு ரோட்டை மேலே கடந்து போயிட்டுருப்பாருங்க. அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணது. இதா கிராஸ் பண்ணது பாருங்கள். போயிடுச்சுங்க. அதான் அந்த டைம் ஆக ஆக அனிமல்ஸ் எல்லாமே வெளியில் வரும். அதனால தான் நாங்களுமே இங்கேருந்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலான்னு பார்த்தோம். அதாவது பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மீல் மேக்கர் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் அந்த கிளைமேட்டு இப்போ எங்களுக்கு சுற்றி ஃபுல்லாகவே செம்ம குளிர் அடிக்குது. மிஸ்டாக வந்துருச்சு. அந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். லைட்டாக சூடாக இருக்குமே. சாப்பிட்டு நல்லா இருக்கா? இந்த இதில் இதுதாங்க ஹைலைட்டு. நாங்கள் அந்த மீல் மேக்கர் பொரிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. வேறு மாதிரி இருக்குது. அப்படியே சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு. சூடில் கண்ணீரே வந்துருச்சா? காரம் ப்ளஸ் சூடு. இன்றைக்கி நைட்டு பாத்ரூம் எதுவும் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஆறிடுச்சு. அந்த தயிர் வெங்காயம், அந்த மீல் மேக்கரு, இந்த தக்காளி சாதம் கலந்த பிரியாணி வேறு மாதிரி காம்பினேஷன். சிக்கன் வேண்டாமாப்பா? எல்லோரும் உசுன்னு உறிஞ்சிட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னா. இதே ஒரு வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்காப்பா. என்னென்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வைல்டு அனிமல், அதாவது பைசன் வந்து தூரத்தில் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே ஒரு எஸ்டேட்டில் வந்து இன்னொரு எஸ்டேட்டுக்கு இந்த ரோடு வழியாக கிராஸ் பண்ணி போச்சு. அதனால் டக்குன்னு இங்கேருந்து கிளம்புறது நல்லது. ஏன்னா ரொம்ப ஆபத்தான இடம் தான் இது. பைசனாக இருக்க போய் நாங்கள் வந்து தைரியமாக உட்காந்துருக்கோம். இதே வேறு ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது வேட்டையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து டக்குன்னு இந்நேரம் கிளம்பியிருப்போம். பானை சட்டிலாம் விட்டுட்டு 2-3 நிற்குதா இங்கே? இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உட்கார இடத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஆமாங்க, அதை ஒட்டி நிற்கிது 3 நிற்கிதுடாடி. ஆமாடா, 3 நிற்கிது. தூரத்தில் இருக்கிறதுனால சரியாக தெரியல ஃபோக்கஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு பார்த்தீங்களா, அதில் 3 கருப்பு கலர் நின்றுருக்கு பாருங்கள் தூரத்தில். இன்றைக்கி நாங்கள் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே பைசனாக தான் பார்த்துட்ருக்கோம்.
இதோட 4வது தடவை நாங்கள் வந்து பைசன் ஸ்பாட் பண்ணுறோம். எங்களுக்கு பின்னாடி வந்து கருப்புசாமி இருக்கார், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஆனால் இப்போ இருட்டிருச்சு. உங்களுக்கு ஃபோனில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும். இது வந்து ஃபுல்லாக ஓரளவு இருட்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கானே தெரியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா வந்து 7:13 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இருட்டிருச்சு. எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து டக்கு டக்குன்னு வண்டியில் எல்லா லக்கேஜுமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு உள்ளே செட்டில் ஆகிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம டீமுக்கு வந்து பின்னாடி வந்து படுத்துங்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கீழ்கோத்தகிரியில். அங்கே தான் வந்து போக போகிறோம். அது வந்து ஒரு 25 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டு. அது வந்து அடுத்த வீடியோவாக வரும். நைட்டில் வந்து இப்போ கிளம்பி போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்கள். பாய்.